டேனியல் சாப்டர் 11 verse 40லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வந்து verse 42 படிக்க போகிறோம். ஸோ verse 42ல் எப்படி, அதாவது கிங் ஆஃப் நார்த் அப்படின்னு பார்த்தோம். கிங் ஆஃப் நார்த் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள பொய்யான கடவுளை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவர்களும் கிறிஸ்துவ தேசத்தும் பார்த்தோம். அதாவது பேப்பசி போப்பு மார்க்கத்துக்கு முன்னாடி இருந்து வேலை செய்யக்கூடிய யுனைடெட் நேஷனாக இருக்கட்டும், அமெரிக்கா தேசமாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி சண்டேலாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஈவன் என்னது கிங் ஆஃப் சவுத், அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத கம்யூனிசம் கண்ட்ரிஸான ஏத்திசம் கண்ட்ரிஸான அவங்களையும் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு verse 42ல் எப்படி ஒரு மதத்தின்படி எப்படி இப்போ ஒரு கிறிஸ்டியானிட்டியோ இல்லை மற்ற ரிலிஜியஸ் வைஸில் மற்றவங்களை எப்படி கம்பல் பண்ண முடியும், எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா அங்கே தான் எக்கனாமிக்கல் கிரைசிஸ் கொண்டு வந்து பொருளாதாரத்தின்படி அவங்கள கண்ட்ரோலில் கொண்டு வர பார்ப்பாங்க அப்படின்றத வசனம் சொல்லுது. இதை நம்ம வேர்ட் பை வேர்டாக இன்றைக்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லேயர் 1ல் வந்து இந்த கிங் ஆஃப் நார்த், அதாவது அமெரிக்காவும் மற்றும் யுனைடெட் நேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூட பேப்பசி அந்த என்ன பண்ணுவாங்களோ அவங்க கைகளை மற்ற தேசத்துக்குள்ளேயும் அவங்க அதிகாரம் உடையவர்களாக இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு இன்விடேஷனாக கிடையாது, ஆனால் எதன் மூலியமாக அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க, கம்பல்சரிஷனில் அவங்க கட்டாயத்தின் மூலியமாக அதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ், ஈவன் எஜிப்ஷியன்ஸ்ன்னு தான் பார்க்க முடியும். இங்கே ஆல்சோ அப்படின்னு பார்க்க முடியுது. அப்போ verse 41ல் ஆல்ரெடி மற்ற கண்ட்ரிஸ், சிவில் கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட்லாம் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரிலீஜியஸ் கண்ட்ரோலில் ஸ்டேட் மெக்கானிசம் கொண்டு வந்துட்டாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. இந்த கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணுறது இல்லாமல், அதாவது நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், எப்படி ஒரு டைரக்டான ஒரு ரிலீஜியஸ் லாவை எப்படி மற்ற உதாரணத்துக்கு நார்த் கொரியாவும் அவங்களாம் டோட்டலாக வேர்ல்டுக்கும் அவங்களுக்கும் எந்த இதுலேயும் அவங்க பார்ட்டாக இல்லாத ஒரு கண்ட்ரியாக இருக்கும்போது அவங்களெல்லாம் எப்படி இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதுதான் என்னென்னா எக்கனாமிக்கல் அப்படின்றது. எக்கனாமிக்கலாக பொருளாதாரத்தின்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை செயல்படுத்துவாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சர்ச்சுக்கு மட்டும், ரிலிஜியஸ் கண்ட்ரிஸை மட்டும் பாதிக்கிறது இல்லாமல் இங்கே என்ன நடக்குது, அவங்க எஜிப்ஷியன்ஸ் லேண்ட் ஆஃப் எஜிப்ஷியன்ஸும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ எகிப்து வந்து இங்கே வந்து சிம்பிளைஸ்டு, லிட்டரான எகிப்து தேசத்தை குறிக்கல. உதாரணத்துக்கு ஏன்ஷியன்ஸ் டைமில் எகிப்து தான் வந்து ஒரு பொருளாதாரம், எக்கனாமிக்கலுக்கு ஒரு ஸ்டோராக இருந்ததை பார்க்க முடியுது. யோசிப்பு காலத்தில் நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு மற்ற கண்ட்ரிஸ், மற்ற நேஷன்ஸ்லாம் வந்து பஞ்சத்தில் இருக்கும் போது எகிப்து மட்டுமே அவங்க எல்லா தானியங்களும் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி எந்த அளவுக்கு அவங்க எக்கனாமிக்கலில் அவங்க வந்து பஞ்சத்தில் அடிப்படலை அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொண்டது. ஸோ இந்த போல் இருக்கக்கூடிய அந்த தேசத்தையும் என்ன பண்ணுவாங்க, இவங்க எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களும் தப்பிக்க முடியாது இவங்க கிட்டேருந்து அப்படின்றத பார்க்க முடியும். சொல்லு எக்கனாமிக்கல் வைஸில் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸும் என்ன பண்ணுவோம் கடைசியாக, எக்கனாமிக்கல்லாம் இண்டிபெண்ட் இருக்க நேஷன்ஸும் யாரும் தப்பிக்க முடியாது இவங்க கிட்ட. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது ஸோ குளோபல் எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் உலகத்தை கண்ட்ரோலில் கொண்டு வர போல் நம்மன்னு வச்சுக்கலாம். அதுதான் இப்போ எக்ஸாக்டாக அமெரிக்கா பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ எல்லாவோட எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற தேசத்தை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரலான்ற பார்க்குறாங்க. சின்ன ஒரு மேப் ஸ்ட்ரக்சர் நான் காட்ட போகிறேன், எந்த அளவுக்கு அமெரிக்கா தேசம் பாப்புலர் இருக்காங்கன்றதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக இதோட பிரச்சனைகள் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்க்குறோம் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆயில் ப்ரொடக்ஷனில் உலகத்தோட எல்லா ஆயில் கண்ட்ரோலோட இந்த கிராஃபில் எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 13% ஆஃப் ஆயில் ப்ரொடக்ஷன் எங்கே அவங்கக்கிட்ட தான் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு பார்க்க. அப்புறம் ரஷ்யா, அப்புறம் அரபிக் கண்ட்ரிஸு, கனடா மற்றும் எல்லா கண்ட்ரிஸும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ எக்கனாமிக்கல் வைஸில் ஆயில் நம்ம ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டால் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் சப்ளைஸ் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இந்த காரியத்தை எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோல் கொண்டு வராங்க. இப்போ நம்ம அதை பார்க்க முடியுது எந்த அளவுக்கு
பொருளாதாரத்தின்படி வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு இருக்குங்க. மற்ற எல்லா கண்ட்ரிஸும், அதாவது இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் இப்போ அமெரிக்கா பண்ணக்கூடிய காரியத்தினால என்னென்ன பிரச்சனைகள்ன்றது நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ எக்கனாமிக்கல் வைஸில் கண்ட்ரோலில் பண்ணும்போது மற்ற உலகத்தின் மற்ற அவங்க இதுக்குள்ளே கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. அது ப்ராஃபிட்டுக்கெல்லாம் அதே எக்ஸாக்டாக நம்ம ரெவல்யூஷன் 13 என்ன சொல்கிறாங்க, மிருகத்தின் முத்திரை எது வாங்கவும் விற்கவும் முடியாத அந்த எக்கனாமிக்கல் வைஸில் ஒரு பொருளாதாரத்தின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம ஆட்கொள்ளுவோம். அந்த ஃபால்ஸ் வர்ஷிப் சிஸ்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம எதன் மூலியமாக தெரிஞ்ச எக்ஸாக்டாக குளோபல் எக்கனாமிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியுது. எக்ஸாக்டாக தானியலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே ரெவல்யூஷன்லும் நடக்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்றவர் எல்லாரும் எதனால காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க, எதனால வேறு வழி இல்லாமல் போயிடுவாங்கன்னா பொருளாதாரத்தின் மூலியமாக, சாப்பிட்றதன் மூலியமாகவோ, உணவின் மூலியமாக, நம்ம உடை மூலியமாக, இருக்கக்கூடிய இடத்தின் மூலியமாக, இல்லை பெட்ரோல், இல்லை வேலை, இல்லை 90% ஆஃப் பீப்புள் நம்ம இந்த எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை ஒரு இண்டிபெண்ட் லைஃப் வாழாமல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படிப்பட்ட இடத்துல அவங்க கை வைக்கும் போது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மிருகத்தோட முத்திரையை மென்டலி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு முத்திரையை பறித்து கொள்றவள ஆயிரும். விசிபிளாக யாரோ எடுத்துகிட்டு நம்ம நெற்றியில் முத்திரையை கொடுக்க போகிறதில்ல, அது செப்பரேட் டாபிக் நம்ம படிப்போம். எந்த அளவுக்கு நம்ம மென்டலி அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம், அதுதான் முத்திரை அப்படின்னு பார்க்கணும். வேறு வழி இல்லாமல் அதுக்கு நம்ம அனுசரித்து போயிட்டுருவோம். எதனால வாங்கவும் விற்க முடியாத காலத்தினால இப்படி நடக்கும் அப்படின்றத, அதாவது சண்டே லாக்கு, அதை நாயா சிறப்புக்கு இல்லை கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த சட்டத்துக்கு மீறவர்களுக்கு அவங்களால வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த எக்கனாமிக்கல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டெப்பாக எப்படி அது சண்டே லாக்கு அவ்வளோ பயங்கரமாக சீரியஸாக அது கொண்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சமுதாயத்துக்கு நீதியை கொண்டு வர்றதுக்காக, அது சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமானதுனால இந்த காரியத்தை கொண்டு வருவாங்கன்னு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு சண்டே தான் ஒரு சொல்யூஷனாக அவங்க கொடுப்பாங்க. எதனால, என்வாரன்மெண்டல் நெசசிட்டிக்காகவும், ஒர்க்கர் ப்ரொடெக்ஷன், அவங்கள ஒர்க்கர் செய்கிறவங்களுக்குலாம் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது ரொம்ப கடுமையான ஒர்க்கர் வேலை செய்கிறாங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும், இல்லை ஃபேமிலிக்கு ஒற்றுமைக்காகவும், இல்லை கிளைமேட் ஈல்ப் ஆகிறதுக்காகவும், கிளைமேட் சேஞ்சஸ் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்காக, இப்படிலாம் எக்கனாமிக்கல் ஃபார்மில் நம்ம பார்க்க முடியுது அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ நம்மளுக்கு அது தியரிக்கலாக, அதாவது தியாலஜிக்கலாக நம்மளுக்கு தெரியல. என்ன தியாலஜிக்கலாக, ரிலீஜியஸ் வைஸாக இது மதம் சார்ந்தது, அதாவது ஒரு கடவுளோட கற்பனைக்கு விரோதமானதுன்றதை நம்ம வெளிப்படையாக தெரியப்படலை. ஆனால் உலக தேசம் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது ஆல்ரெடி செஞ்சிட்ருக்காங்க, செஞ்சு முடிக்க போகிறாங்கன்றதை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்டெப், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஒரு இன்விடேஷனாக, அதாவது ஒரு நல்ல முறையில் அவங்க பண்ணாலும், எல்லாருமே சமூக நீதிக்காக ஒரு முயற்சி எடுத்தாலும், செகண்டில் ஒர்க்கர்ஸை, பிஸ்னஸை, மார்க்கெட்டிங் அந்த காரியத்தின் மூலியமாக, இல்லை எம்ப்ளாயீஸை வலுக்கட்டாயமாக வேறு வழி இல்லாமல், நம்ம தெரியும் கோவிட் டைமில் எந்த அளவுக்கு சில காரியங்களை நம்ம செயல்படுத்தணும், இதுவாக இருக்கட்டும், நம்ம காரியங்களை செயல்படுத்தாமல் மாஸ்காக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பண்ணோம், என் வேலை போயிடும், வேறு வழி இல்லாமல் செய்த காரியங்களை பார்த்தோம். ஸோ ஒபீடியன்ஸ் என்ன நடக்குது, அவங்க செயல்படுறாங்களா இல்லையான்றதை கட்டாயப்படுத்தி அவங்களே பார்க்கக்கூடியவர்களை பேங்க் சிஸ்டத்து மூலியமாகவும், அவங்க எல்லாமே அவங்க மானிட்டர் பண்ணக்கூடிய, சர்வேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸும் நம்ம முன்னாடி நடந்துகிட்ருக்குன்ற பார்க்க முடியுது. இதன் மூலியமாக டிஜிட்டலி அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க, அதாவது கேஷ்லெஸ் ஒரு சொசைட்டியை கொண்டு வருவாங்க. அதாவது நம்ம பார்த்தோம் கோவிட் டைம், அதான் நான் சொல்லுவேன், கோவிட் டைம் இருக்கிற எல்லா சிஸ்டமேட்டிக்கல் வரக்கூடிய விஷயங்களுக்கு, ஒரு போர் சூழ்நிலை விஷயமா, சண்டைலாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு ப்ரீ எக்ஸாம்பிள், ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரெய்லர் தான் அவங்க பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும், டிஜிட்டல் மணியை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஸோ மணியை இப்போ பார்க்க முடியாது, நம்ம எல்லாமே டிஜிட்டலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலிமா கண்ட்ரோலில் கொண்டு வரும்போது ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டும் அவங்க ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சைனாவில் ஆல்ரெடி ஒரு சோஷியல் கிரெடிட் சிஸ்டம்ஸ்ன்றதை நம்ம கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன வாங்கணும், சிபிடிசின்னு நம்ம ஊரில் வரப்போகுது. ஸோ இந்த சிஸ்டம்ஸ்லாம் என்ன பண்ண போகுதுன்னா, நம்மளை எந்த அளவுக்கு ஒரு கேஷ்லெஸ் சொசைட்டிக்கு கொண்டு போகும், நம்ம என்ன வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எதுக்கு வாங்கணுன்றதை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க சர்வேலன்ஸ் பண்ணி நம்ம சமுதாயத்துக்கு, அதாவது கடவுளோட பிரமாணத்துக்கு மீறி நிற்கிறவர்களை, உண்மையாக இருக்கிறவர்களை, இது போல் சண்டே லாவோ இல்லை என்ன லா போட்டாலும் அது
மீறவர்களை அவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு கேஷ்லெஸ் ஒரு சொசைட்டியை உருவாக்கிடுவாங்க. ஃபைனான்ஷியலி ஒரு டிஜிட்டலைஸ்டாக அவங்க சென்ட்ரல் சிஸ்டம்ஸில் கொண்டு வருவாங்க. அப்புறம் நம்ம பார்க்க டிஜிட்டல் ஐடி கொடுக்குற நிறைய நேஷன்ஸில் ஆல்ரெடி அதை இது பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்க முடியுது. ஆதார் கார்டுன்றது எல்லாமே நம்ம கொடுக்கும்போது ஒரு டிரான்சாக்ஷனும் நம்ம என்ன மானிட்டர் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை. எதுனா ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அந்த சட்டத்துக்கு நம்ம மீறவர்களை இந்த ஆக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பாதிக்கப்படும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஆல்ரெடி நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ளேயும் ஆல்ரெடி வந்துட்டோம். மேபி பீக்கில் இல்லை, ஆனால் இன்டைரக்டாக இதெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஸ்டெப் 4 வந்து இங்கே தான் கம்பல் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். அதாவது இதை மீறவர்களுக்கு அவங்களோட வேலைகள் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்களால ஒரு மார்க்கெட்டிங்கில் எந்த இதுலேயும் அவங்களால வேலைகளும் இல்லை, எந்த இதுலேயும் போயிட்டு அவங்களால வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இந்த டைமில் ஈவன் எஜிப்ஷியன்ஸ் கண்ட்ரிஸ், அதாவது நான் சொல்லக்கூடிய போல் ஈவன் சைனீஸாக இருக்கட்டும், மற்ற ரஷ்யன்ஸ், நார்த் கொரியா மற்றும் நிறைய அதாவது கடவுளோட கொள்கைக்கு விரோதமாக, அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கண்ட்ரிஸ், அதாவது கம்யூனிசம் கண்ட்ரிஸ், இண்டிபெண்ட்டாக அவங்க லைஃப்பை வாழக்கூடிய அந்த கண்ட்ரிஸும் என்ன பண்ணுவாங்க, இந்த பேபிசி ப்ளஸ் அமெரிக்கா தேசம் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதனால ஸ்பிரிச்சுவலி நம்ம என்னென்ன விதத்தில் நம்ம அட்டாக் ஆகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஒய் இந்த எக்கனாமிக்கல் வைஸில் ஏன் டார்கெட் அவங்க பண்ணுறாங்கன்னா, சாத்தான் ரொம்ப 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 புத்திசாலியான ஒரு க்ரீச்சர். அவன் எந்த அளவுக்கு மனிதனை அட்டாக் பண்ணணும்னு ரொம்ப அவன் 6000 வருடங்களாக படித்து வச்சுருக்கான். ஸோ நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது, அதாவது குடும்பத்துக்குள்ளே ஒரு வாழ்வியலுக்குள்ளே ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு அழுத்தத்தை ஒரு ஃபேமிலியில் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு விரும்ப மாட்டோம். நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாகவும் சமாதானமாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மனிதர்களால் நம்ம பசி தாகத்துக்கெலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நான் அந்த இன்செக்யூரிட்டினால் ஐசோலேட் பண்ணும்போது, உதாரணத்துக்கு கோவிட் டைமில் அதிகமான பாதிப்பு, அந்த நோய்களோட மரணத்தோட இப்படிப்பட்ட காரியத்தினால ஐசோலேட் பண்ணுறதுனால, ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறதுனால தான் கண்டிப்பாக பிரச்சனைகள்ன்றதை நம்ம அதிகமாக நம்ம பார்த்தோம். ஸோ அது மூலியமாக அவங்க உலகத்தையும் முழுவதும் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அதே பேட்டர்ன், ஆனால் வேறு பேரில், வேறு ஐடியாலஜியில், வேறு மெத்தடாலஜியில் வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடவுளோட பிள்ளைகள் இந்த டைமில் எப்படி இருப்பாங்க, அப்பத்தினால மட்டுமே ஒரு மனிதன் வாழ முடியாதுன்னு எப்படி இயேசு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்களோ, அதே போல் காட் என்ன பண்ணுவாங்க, கடவுளோட பிள்ளைகளை, மீதமானவர்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன நேரிட்டாலும், வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை, அவங்க எக்கனாமிக்கல் வயசிலும் எதில் மூலியமாக அவங்களுக்கு அழுத்தம் வந்தாலும் ப்ரெஷர் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிலைத்து நிற்பாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் சாத்தான் இந்த மெத்தட் அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்றது பார்க்க முடியும். ஸோ இது அப்படியே எக்ஸாம்பிள், அப்படியே ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்த யோசிப்பு காலத்தில் என்ன பண்ணுது, ஒரு டைப்பாக அது இருந்துச்சு. எப்படி ஒரு எக்கனாமிக்கல் வைஸில் எல்லா ஈவன் யாக்கோபு அவங்களோட யோசிப்போட பிரதர்ஸ்லாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஒரு உணவுக்காக ஒரு எகிப்து தேசத்துக்காக அவங்க புறப்பட்டு வராங்க. அங்கே உதவிகளை தேடி வராங்க. ஸோ அப்போ சென்ட்ரல் எக்கனாமிக்கல் வைஸில் ஒரு பொருளாதார வயசில் என்ன பண்ணுது, கண்ட்ரோலில் வைத்துக்கிறாங்க. அவங்க வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஜனங்களும் அங்கே தேடி வரவர்களை பீப்புளை தாராளமாக என்ன பண்ணிடலாம், கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். இப்போ மக்கள் உணவுக்காக மற்றும் காரியத்துக்காக எதை வேணால் இழப்பாங்க, எதை வேணால் சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதன் அடிப்படையில் தான் பாபிலோன்லேயும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இமேஜ் வர்ஷிப் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பொசிஷன் போய்டும்ன்ற அந்த காரணத்தின் மூலம் எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க உண்மையாக இருந்த கடவுளோட பிள்ளைகளை பார்க்க முடியுது. எக்காரணத்து கொண்டும் அவங்க தலை குனிந்து அந்த சிலையை வணங்காதவர்களாக பார்த்தோம். ஒரு கூட்டம் வணங்குற கூட்டம், ஒரு கூட்டம் என்ன பண்ண, எஜிப்ஷனில் அவங்க சப்மிட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மற்ற புரதாஜ் தேசத்துக்காக அவங்க உணவுக்காக மற்ற காரியத்துக்காக விழுந்தாங்கன்றதை பார்த்தோம். இங்கே வர்ஷிப் ரிலேட்டடாக இமேஜை வணங்கக்கூடியதுனா பொசிஷன் இழந்துருவோம் அப்படின்ற அந்த த்ரெட்டன் தான் நம்ம பார்த்தோம். ஸோ ரெவல்யூஷன் 18 அதே ஒரு மெக்கானிசம் தான் இந்த பாபிலோனும் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்கனாமிக்கல் சிஸ்டத்தை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அது மூலயமாக ஒரு ஃபால்ஸ் வர்ஷிப் என்னது சிஸ்டம் ஃபைனலாக அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஈவன் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணாலும், உலகத்தாரை கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க கடவுளோட பிள்ளைகளை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு கூட்டம் தலை வணங்குது, ஒரு கூட்டம் அனுசரித்து போகுது கூட்டம், ஆனால் இன்னொரு கூட்டம் அதுக்கு அனுசரித்து போகாத ஒரு கூட்டம் அப்படின்றத நம்ம பார்த்து முடியுது. எப்படி இது உலகத்தை பாதிக்க போகுதுன்னு பார்த்தோன்னா,
உலகத்தார் என்ன நினைப்பாங்க, ஆல்ரெடி வேறு வழி இல்லாமல் அவங்களோட அந்த மிருகத்தையோட முத்திரையை, அந்த சண்டே ஒர்ஷிப் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எதுக்காக அது சர்வே பண்ணுறதுக்காக வாழ்கிறதுக்கான தற்காலிகமான இந்த டெம்பரவரி இந்த மாம்சத்துக்கு வாழ்கிறதுக்கான வேறு வழி இல்லாமல் அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு உலகம் போயிடுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் காம்ப்ரமைஸ் ஆகிற கிறிஸ்துவர்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து கிரியனால நம்ம என்ன பண்ண நியாய தீர்க்கப்படலை அப்படின்ற நம்ம ஒபீனியன்ஸ்லாம் பண்ண தேவை இல்லை, கடவுள் வந்து ஏற்றுப்பாங்க அப்படி இப்படின்ற அந்த ஒரு தவறான உபதேசத்தினால என்ன பண்ணுறாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் மீதமானவர்கள் என்ன பண்ணுறாங்க, எக்கனாமிக்கலி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் கீழ்ப்படுகிறது மூலியமாக தான் நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்குமா இல்லையான்றதை கடவுளுக்கு தெரியப்படும். ஆனால் நம்ம கிரியனால ரசிக்கப்படலை, ஆனால் கீழ்ப்படிதல், அதை ஃபெய்த் வித்தவுட் ஒர்க் வித் யூஸ்லெஸ்ன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ விசுவாச முடியவர்கள்ன்றதை எதன் மூலியமாக தெரிஞ்சிக்க முடியும், நம்ம கடவுளுக்கு உறுதியாக இருக்கிற காரியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு. ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ஸ் வந்து விசுவாசமான மீதமானவர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா எக்கனாமிக்கல் கிரைசிஸ்லும் எல்லா பொருளாதாரத்தின் மீது என்ன நேரிட்டாலும் அவங்க கடவுளுக்காக உண்மையாக இருப்பாங்க. அப்படி கடவுளுக்காக உண்மையாக இருக்கிறவங்கள கடவுள் வந்து போஷிப்பாங்க, சூப்பர் நேச்சுரலி அவங்களுக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஈவன் காகத்தின் மூலியமாக எலிஜாவுக்கு வந்து எப்படி அவங்க எலிக்காக ஹெல்ப் பண்ணாங்களோ, எப்படி வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா மூலமாக போஷித்தாங்களோ, அதே போல் நம்மளுக்கும் என்ன பண்ணுவாங்க, கடைசி காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ வர்ஸ் 40 வந்து ஒரு ஐடியாலஜி கான்ஃப்ளிக்டை நம்ம அதை கிங் ஆஃப் நார்த் அண்ட் கிங் ஆஃப் சவுத் அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சர்ச் ஆல்ரெடி எல்லா புறஜாதி சர்ச், எல்லா ப்ரொட்டஸ்டன்ட் சர்ச்சும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு உள்ள என்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ எக்கனாமிக்கல் வைஸில் மற்ற கண்ட்ரிஸும் மற்ற நம்பிக்கை இல்லாதவர்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வர பார்க்குறாங்க அப்படின்ற. இதனால் குளோபலி வர்ஸ் 42 நம்ம என்ன பண்ணுறோம், குளோபலி அவங்க ஃபைனான்ஷியலி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது ஃபைனலாக அவங்க என்னது ஒரு மீறவர்களுக்கு ஈஸியாக அவங்க தண்டனை கொடுக்க, உலக சட்டத்தின் மூலியமாக தண்டனை கொடுக்க வாய்ப்பு ஏற்படுது. அது முன்னாடி வர்ஸ் 45 ப்ரோபேஷன் முடிந்தது, உலகத்துக்கு கிருபையின் காலம் முடிந்தது அப்படின்னு பார்க்குறோம். கடவுளோட மீதமானவர்கள், கடவுளோட பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, மற்றும் உலகத்தார் முழுவதும் செப்பரேட்டாக இருக்காங்க. ஈவன் எந்த மொழியாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எந்த கலராக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும், ஆனால் கடவுளுக்கு விரோதமானவர்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியவர்கள், கடவுளுக்கு விரோதமானவர்கள்ன்ற 2 குரூப் பார்க்க முடியுது. கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு கடவுள் வந்து அவங்க பிள்ளைகளை மீட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற. ஸோ வர்ஸ் 42 நம்ம என்ன பார்க்குறோம், கிங் ஆஃப் நார்த், அதாவது கடவுள் பொய்யான கடவுள் பேரை வைத்து கொண்டு ஃபுல் எக்கனாமிக்கல் வைஸில் அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து மற்ற எல்லா தேசத்தையும் இண்டிவிஜுவலாக எக்கனாமிக்கலில் எந்த ஸ்டேபிளாக இருக்க, எந்த பிரச்சனைகளும் இல்லாத எகிப்து தேசம் போல் இருக்கக்கூடிய அந்த வேர்ல்ட் சிஸ்டத்தை என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோலில் கொண்டு வந்து அது மூலியமாக எல்லாரையும் ரெவலேஷன் 13 பார்க்கக்கூடிய போல் வாங்கவும் விற்கவும் முடியாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனை அவங்க இந்த சண்டேலா மூலியமாக கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ அப்போ அதனால தான் கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுற, எல்லாத்தையும் நம்ம தயார்படுத்திக்க, அதாவது இண்டிபெண்ட் லைஃப் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு கண்ட்ரி லிவிங்கை கொடுக்குறாங்க அப்படின்றத, அந்த எஜுகேஷனை காட் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ கண்ட்ரி லிவிங்ன்றது காட் எதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம இண்டிபெண்ட் லைஃப் வாழ்கிறதுக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கண்ட்ரியில் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆனாலே நம்ம வந்து தப்பிச்சுப்போம், கடவுள் வந்து காப்பாற்றிடுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம உலகத்தை சார்ந்து வாழாத, எக்காரணத்தை கொண்டும் உலகத்தை டிபெண்ட் பண்ணி வாழ முடியாத ஒரு வாழ்வில் நம்ம தயார்படுத்திக்க தான் காட் வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து காட் விரும்புகிறாங்க. அதாவது ஒரு வெஹிக்கிளுக்கு எதனா பெட்ரோல் வேணுமாலும், கரண்ட் வேணாலும், இல்லை எது தேவைப்பட்டாலும், தண்ணியாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லா ரிசோர்ஸும் நம்மளே அதை விதைத்து நம்மளே அறுவடை பண்ணி நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் காட் விரும்புகிறாங்க. ஸோ எந்த காரணத்தை கொண்டும் நம்மளை காம்ப்ரமைஸ் ஆகாத, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பை தான் காட் விரும்புகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ நம்ம குடும்பத்தையும் கடவுளை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை நம்ம உருவாக்குவர்களாக இருப்போம். ஸோ எக்காரணத்து கொண்டும் நம்ம அதை வணங்கி அந்த பாபிலோனோட அந்த சிலையை வணங்காதபடி நம்ம கடவுளுக்காக, கடவுளோட பிரமாணத்துக்கு, கட்டளைக்கு, 10 கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக 7ஆம் நாள் ஓய்வு நாளை ஆசரிக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும் தான் கடவுளோட அதிகப்பட்டமான ஒரு ஆசையும் கூட. ஸோ லெட்ஸ் ப்ரே. அன்புள்ளப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத ஒரு வாய்ப்பை தந்தீங்க ஆண்டவரே.
எங்கள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் இருக்குது ஆண்டவரே. நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ஃபிசிக்கலியும் எதுவுமே நாங்கள் ரெடி பண்ணலை, மென்டலியும் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகலை, ஸ்பிரிச்சுவலியும் நாங்கள் ஃபர்ம் ஆகலை ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் மட்டுமே தான் ஆண்டவரே எங்களுக்கு ஹெல்ப்பு. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எதை எந்த நேரத்தில் நாங்கள் செயல்படுத்தணுன்றதை எல்லா எச்சரிக்கைகளும் எல்லா வார்னிங்கும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. இதை நாங்கள் பயப்படாதபடி அதை ஒரு வார்னிங் மெசேஜாக எடுத்துக்கொண்டு அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எறும்பு எப்படி ஒரு காலத்தின்காக அது ப்ரிப்பேர் பண்ணதோ அதே போல் எங்களுக்கு வரக்கூடிய இந்த உபத்திரவு கட்டத்திலேருந்து நாங்கள் எங்களை தப்பித்துக்கொள்ள எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை அதுக்கு நீர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்களோட பலத்தினால எங்களோட சுயத்தினால முடியாத ஆண்டவரே, நாங்கள் முழுவதையும் உன் சமூகத்துக்கு ஒப்படைக்கிறோம். எங்களை நாங்கள் சப்மிட் பண்ணுறோம், சரண்டர் பண்ணுறோம். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. என்னோட நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் தாழ்மையில கேட்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.